Savor AS hit session January 20. Insolvency bankruptcy code 2016 கொண்டு வந்திருப்பாங்க. பேங்க் ஆர்கனைசேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக இன்சால்வ் ஆகும்போது, அதாவது திவால் ஆகும்போது பேங்க் கொடுத்த கடனை எப்படி வசூல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறிக்கை. இதில் வந்து 2 ட்ரிபுனல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ இண்டிவிஜுவல் கடன் வாங்கியிருந்தா டெப்ட் ரெக்கவரி ட்ரிபுனல், ஆர்கனைசேஷன் கடன் வாங்கியிருந்தா நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபுனல். ஸோ இந்த ஆர்டிக்கல் பொறுத்த வரைக்கும் இந்த நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபுனல் அதுக்குரிய அப்பீலேட் ட்ரிபுனல் இது வந்து எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகலை, அதில் நிறைய லக்குனேஸ் இருக்குது. இது கம்ப்ளீட்டாக ஐபிசியோடைய சாராம்சத்தையே நல்லிஃபை பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டிக்கல் வில் டிஸ்கஸ். தென் ரேடிக்கல் கவர்மெண்ட்ஸ் அண்ட் டெமோக்ரஸி. ஸோ நிறைய இடங்களில் டெமோக்ரஸியை இப்போது இந்த ரேடிக்கல் கவர்மெண்ட்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது. ரேடிக்கல் அப்படிங்கிறது தீவிரவாத அந்த எண்ணங்கள் கொண்ட அமைப்பினர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தானில் தாலிபான் வந்து 2021 ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அதேமாதிரி இப்போ சிரியாவில் அல்பசாரை வந்து அடித்து விரட்டிட்டு அங்கே உள்ள ஒரு தீவிரவாத இயக்கம் வந்து இப்போது ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களுடைய அஜெண்டா பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபண்டமெண்டலிஸ்ட் மாதிரி இல்லை, கொஞ்சம் ஒரு லிபரலிஸ்ட் மாதிரி தான் அவங்களுடைய அஜெண்டாஸ். உமன் எஜுகேஷன்லேருந்து எல்லாமே கொஞ்சம் லிபரலிஸ்ட் மாதிரி தான் இருக்குது. லெட் வி சி. தென் அதர் திங் இஸ் இப்போ பங்களாதேஷில் ஸ்டூடெண்ட் யூனியனை ப்ரொட்டஸ்ட்டு. தென் அதனை தொடர்ந்து இப்போ மிலிட்ரி கோப்போ அண்டர் முகமது யூனிஸ் கீழே போய்கிட்டு இருக்கு. ஸோ இது வந்து எப்போ வேணாலும் ரேடிக்கல் சிஸ்டமாக மாறும் அப்படின்னு சொல்லி ஆத்தரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வில் அஃபெக்ட் இந்தியா மாதிரியான டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்க்கு இட்ஸ் அ பிக்கஸ்ட் சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிஸ்கஷன். தென் ஃபர்தராக திஸ் பாபர் மஸ்ஜித் அந்த இஷ்யூ. ஸோ இட் ஹேஸ் நோ ஒரு சாலிடான கண்டென்ட் இல்லை. ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா யூ கேன் கோ த்ரூ வித் இட். மேபி திஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். மிச்சப்படி நமக்கு பெரிய லெவலில் இல்லை, ப்ரிலிமினரிக்கோ இல்லை மெயின்ஸ்க்கோ இன்புட் கிடையாது. நமக்கு பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் 1991. ஸோ அதை வயலேட் பண்ணுற மாதிரியான ஜட்ஜ்மெண்ட் வந்து இந்த பாபர் மஸ்ஜித் ஆகட்டும், இல்லை ஜியான் வாபி கேஸ் இப்போ லேட்டராக வந்தது, இல்லை இப்போது நம்மளுடைய சம்பல் மஸ்ஜித் கேஸ் யூபி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரிலிமினரியில் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ஆக்ட் ரிலேட்டடாக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஷின்ஸு. ஆர்கியாலஜிக்கல் சர்வே அதோடைய ஆக்ட் என்ன, ஸோ இதெல்லாமே நம்ம வேரியஸ் ஆர்டிகல்ஸில் டீட்டெயில்டாக கவர் பண்ணிட்டோம். ஸோ அதனால் திஸ் பர்டிகுலர் திங் இஸ் நாட் மச் நீடட். நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் போயிடலாம்.